ஏற்கனவே செய்தி வந்துருச்சு. அதிமுகவில் ஒவ்வொருத்தவங்களும் தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கு கட்சியிலிருந்து 5 கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்துருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவில் சொல்ல வேண்டியதில்லை, போன எலெக்ஷன்லேயே 5 கோடி செலவு, நீ 5 கோடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சீட்டே கொடுத்தாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவுன்சிலருக்கெல்லாம் 1 கோடி செலவு பண்ணு, இதுதான் திமுகவில். இப்போ அதிமுகலையும் அது மாதிரி வசூல் பண்ணுறாங்க 5 கோடின்னு செய்தி வந்தது. இப்போ இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவங்க கட்சியில் 10 கோடி கேட்குறாங்கன்னு செய்தி தினமலரில் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஊழல் எங்கே ஆரம்பிக்குதுங்கிறத அரசியல் கட்சிகள் முதல்ல புரிஞ்சுக்கங்க, அரசியல் தலைவர்கள் புரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் பேசுகிறேன் நினைக்காதீங்க. அது ஒரு மாடலாக இருந்தால் நம்மெல்லாம் அப்போ அதை பின்பற்றணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். எம்ஜிஆர் 77 கட்சி ஆரம்பித்தார். அப்போ சீட்டு யாருக்கு அப்படிங்கும்போது யார்கிட்டையும் 1 பைசா வாங்கலை. சோடா கடை வச்சுருந்தவங்க, ரிக்ஷா ஓட்டினவங்க, ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க, இப்படி உங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு. எப்படியா ஜெயிப்பாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதானாங்க. சாதாரணமாக நிறுத்தினவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்கல. எல்லோருக்கும் சீட்டு கொடுத்துட்டு அதில் நிறைய பேருக்கு டாக்டரு, என்ஜினியரு, டிகிரி ஹோல்டர்ஸ் அவங்களெல்லாம் சேர்த்தார். சும்மா இதில் லா டிகிரி படித்தவங்க, வக்கீலுக்கு படித்தவங்க எல்லாத்துக்கும் அந்த வேட்பாளர் பட்டியல் போடும்போது அவங்க டிகிரியோடு போட்டார். பிகாம், எம்காம், எம்பிபிஎஸ், பிஇ, பிஎல் அப்படின்னு போட்டார். அதே சமயத்தில் ஏழைகளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சில ஏழைகளுக்கு, படிக்காதவங்களுக்கெல்லாம் சாதாரண ரிக்ஷாக்காரர், சாதாரண தொழிலாளி, கடை வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கும் கொடுத்தார். ஆனால் இவ்வளோ பேர்த்துக்கும் 1 பைசா வாங்கிட்டு சீட்டு கொடுக்கல, 1 பைசா கூட வாங்கலை. எலெக்ஷன் வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா? 1 பைசா நீங்கள் செலவு பண்ணாதீங்க, கட்சி நாங்கள் செலவு பண்ணுவோம்னாரு. ஊழலின் ஊற்றுக்கண்ணை அங்கே தானே ஆரம்பிக்குது. அதை அவர் புரிஞ்சு வச்ச அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் வரை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கலை? 5 கோடி வாங்குறீங்க, அவன் 5 கோடி செலவு பண்ணணுங்கிறீங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ 10 கோடியை அதில் முதலீடு செஞ்சுட்டு தானே வரான். எம்எல்ஏவில் அவன் வந்த உடனே லஞ்சத்தை மக்களிடம் வாங்குவானா, வாங்க மாட்டானா? அரசாங்க இது ப்ராஜெக்ட்லாம் கொள்ளை அடிப்பானா, அடிக்க மாட்டானா? கவுன்சிலர் 1 கோடிங்கிறீங்க, 100 கோடி அவன் போய் யார்கிட்ட கையேந்துறான்? தொகுதி மக்கள்கிட்ட கையேந்துறான். செங்கலை வீடு கட்டணும்னு மணலை கொண்டாந்து கொட்டினா ரூபாயை கொடுங்குறான், ஓட்டு போட்டு வந்துட்டே. அப்போ ஊழலும் லஞ்சமும் உருவாகிற இடமே நீங்கள் ஆரம்பத்தில் சீட்டு கொடுக்கும்போது தான்.